தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தம்பதி ஆணவ கொலை விவகாரத்தில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட வினோத்குமாருக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கோவை சிறப்பு நீதிமன்றம் தற்போது தண்டனை விவரங்களை அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் தம்பதி ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளி வினோத்குமாருக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேட்டுப்பாளையத்தில் 2019 ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியை ஆணவ கொலை செய்த குற்றத்தில் வினோத்குமாருக்கு தூக்கு தண்டனை விதித்து கோவை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. மேட்டுப்பாளையத்தில் 2019 ஆண்டில் காதல் திருமணம் செய்து கொண்ட கனகராஜ் வர்ஷினி தம்பதியினரை ஆணவ கொலை செய்த விவகாரத்தில் குற்றவாளி வினோத்குமாருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. விவரங்கள். பாலா, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கடந்த 2019 ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டதாக கனகராஜ் மற்றும் வர்ஷினி பிரியா என்ற தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்து கனகராஜின் அண்ணன் வினோத்குமார் என்பவர் வெட்டி கொலை செய்தார். குறிப்பாக அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காகவும் இந்த திருமணம் செய்து கொண்டால் வேறு யாரும் தன்னை யார் திருமணம் செய்து கொள்வார் என கூறியதுடன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதை கண்டித்து இந்த கொலையில் ஈடுபட்டிருந்தார். இந்த சம்பவம் அப்பொழுது பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தற்போது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. குறிப்பாக வினோத்குமாருக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றமானது தீர்ப்பு அளித்திருக்கிறது. இந்த வழக்கை அரிதான வழக்காக தற்பொழுது நீதிமன்றம் கருதுவதாகவும் அத்துமீறி வீட்டுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்து கொலை செய்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இதை அரிதான வழக்காக கருதி தூக்கு தண்டனை விதிப்பதாக தற்பொழுது நீதிபதி விவேகானந்தன் தெரிவித்திருக்கிறார். பாலா, தற்பொழுது இது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் பவானி மோகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை தற்போது நேரடியாக பார்க்கலாம். பாலா, போன டேட் 23 தான் ஃபர்ஸ்ட். மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்டிருக்கிற பகுதியிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த பட்டியல் வகுப்பை சார்ந்திருக்கிற அமுதா என்று சொல்லக்கூடிய இந்த வழக்கின் புகாரினுடைய மகள் வர்ஷினி பிரியா வயது 16 பட்டியலத்தை சாராத முத்திரை வகுப்பை சார்ந்திருக்கிற கனகராஜ் என்ற இளைஞரை 2 பேரும் காதலித்து அந்த காதல் சாதி என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பட்டியலத்தை சார்ந்திருக்கக்கூடிய கனகராஜனுடைய அண்ணன் வினோத் என்பவரும் அவரோடு சேர்ந்து கந்தவேல், ஐயப்பன், சிண்டராஜ் ஆகிய 3 பேரும் சதித்திட்டம் தீட்டி ஏற்கனவே ஓராண்டு காலமாக அவர் காதலித்து வந்தவர்கள் அவர்களை எச்சரித்து மிரட்டியும் கூட அதற்கு பின்னால் இந்த வழக்கில் 25/6/2019 மாலை 4 மணிக்கு சதித்திட்டம் தீட்டிவிட்டு 5:30 மணிக்கு அங்கே மட்டசாலை என்ற பகுதியிலே தன்னுடைய மகளும் கனகராஜும் வந்திருக்கிறாள் என்று தெரிந்து அமுதா அங்கு போய் பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிற வினோத் என்று சொல்லக்கூடிய கனகராஜுடைய அண்ணன் திட்டமிட்டே ஆயுதத்தோடு ஒரு கொடிய அருவாளோடு அங்கு சென்று அத்துமீறி வீட்டுக்குள்ளே நுழைந்து தன்னுடைய தம்பியை பார்த்து, நீ எப்படி இப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களை திருமணம் செய்யலாம், எனக்கு எப்படி திருமணம் ஆகும் என்று சொல்லி ஏற்கனவே நீ சொன்னேன் கேட்கவில்லை சொல்லி அவர் கடூரமாக தாட்டியிருக்கிறார். அந்த தாக்குதலோடு அதை தடுக்க வந்திருக்கக்கூடிய வர்ஷினி பிரியாவையும் இளவர் என்று தெரிந்தும் அவருடைய சாதியை சொல்லி திட்டி அவரையும் வெட்டியிருக்கிறார். அந்த தினத்திலேயே கனகராஜ் அந்த இடத்திலே மேட்டுப்பாளையம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற போதே இறந்து விட்டார். வர்ஷினி பிரியாவை கொடிய காயத்தோடு அவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அங்கே 2 நாளுக்கு பிறகு இறந்து போனார். இந்த வழக்கிலே பாதியாக இருக்கக்கூடிய அமுதாவுடைய புகாரின் பேரில் தான் மேட்டுப்பாளையத்தில் தம்பதியை ஆணவ கொலை செய்த விவகாரத்தில் குற்றவாளி வினோத்குமாருக்கு தூக்கு தண்டனை வழங்கி கோவை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை வழக்கறிஞர் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.